இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.56 பார்க்க போகிறோம். நமக்கு பாருங்கள் மேட்ரிக்ஸ் மெத்தடில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் 11th 12th போக போக இதை பற்றி ப்ரீஃபாக படிக்கிற மாதிரி இருக்கும். மேட்ரிக்ஸ் அப்படின்னாவே நம்ம பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு எடுத்துப்போம், சரிங்களா. இதில் வந்து நிரல் நிறை அப்படின்னு 2 டைப் ஆஃப் இருக்குது. இப்போ சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போது அணி அப்படின்னும் போது ஏன் எடுத்துக்கிறோமா, இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிக்கோவை முறைப்படி அடைப்பு குறிக்குள்ளே நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதை வந்து 2x2 மேட்ரிக்ஸ், 2x3 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ் 3 டைப்பில் நமக்கு கொடுப்பாங்க. இதில் நிரல்னால் என்ன, நிறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 இப்படி இருக்குன்னா இந்த வரிசையில் வர்றது எல்லாமே நமக்கு வந்து நிறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரிசையில் வர்ற எல்லாமே நம்ம வந்து நிரல், சரிங்களா. முதல் நிறை இரண்டாவது நிறை, முதல் நிரல் இரண்டாவது நிரல், இதுபடி தான் நம்ம வந்து சம் போட போகிறோம். கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 1 2 3 என்ற 3 தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஆண்கள் பெண்கள் பற்றிய விவரம் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், இப்போ 3 கம்பெனிஸ் இருக்காங்க. அங்கே வேலை செய்கிற ஆண்கள் பெண்கள் எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஆண்கள் எத்தனை வேலை செய்கிறாங்க பேர், பெண்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்றது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் தொழிற்சாலை ஆண்கள் பெண்கள். ஃபஸ்ட்டு கம்பெனியில் பார்த்திங்கன்னா 23 ஆண்கள் இருக்காங்க, 18 பெண்கள் இருக்காங்க. அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கம்பெனியில் பார்த்திங்கன்னா 47 ஆண்கள் இருக்காங்க, 36 பெண்கள் இருக்காங்க, அதாவது வேலை செய்கிறாங்க. மூணாவது கம்பெனியில் பார்த்திங்கன்னா 15 ஆண்கள் இருக்காங்க, 16 பெண்கள் இருக்காங்க. இது நமக்கு 3 கம்பெனிலையும் ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு, இதுதான் நம்ம வந்து அணிக்கோவை அமைப்பில் நம்ம எடுத்து எழுத போகிறோம், சரிங்களா. மேற்கண்ட தகவலை ஒரு அணி அமைப்பில் எழுதுக. இதில் இரண்டாவது நிறை மற்றும் முதலாவது நிரல் இடத்திலுள்ள உறுப்பு எதனை குறிக்கிறது. ஃபஸ்ட்டு இதை நம்ம அணி மெத்தடில் எடுத்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ கொடுக்கப்பட்டுன்னு எழுதினாலும் சரி, இல்லை தரப்பட்டுன்னு எழுதினாலும் சரி, தரப்பட்ட தகவலின் அணி அமைப்பு. இப்போ அணினாவே ஏன்னு எடுத்துப்போம், சரிங்களா. ஏ அணி. இப்போது அடைப்பு கணத்தை கூட தான் நம்ம எழுதணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அதே மெத்தடில் எடுத்து நம்ம எழுதிக்கலாமா. ஆண்கள் எவ்வளவு 23 47 15, பெண்கள் 18 36 16, அவ்வளவுதான். அணி அமைப்பில் எடுத்து எழுதியாச்சு. ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இரண்டாவது நிறை மற்றும் முதலாவது நிரல் இடத்திலுள்ள உறுப்பு இதனை குறிக்கிறது. அப்போது இது எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது நிறை மற்றும் முதல் நிரல் இடத்தில் உள்ள உறுப்பு, இது நிறைன்னு சொன்னேன், இது நிரல். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இரண்டாவது நிறை. இரண்டாவது நிறைன்னா 1 2, இதுதான் இரண்டாவது நிறை, சரிங்களா. இரண்டாவது நிறையில் வந்து முதல் நிரல், நிரல்னால் இப்படி எடுத்துப்போமா. இரண்டாவது நிறையில் முதல் நிரல் என்ன 47. அப்போது அவங்க கேட்டிருக்க நம்ம நம்பர் என்ன 47. 47ன்றது ஆண்கள். அப்போ இரண்டாவது நிறை மற்றும் முதல் நிறை இடத்தில் உள்ள 47 ஆனது இரண்டாவது தொழிற்சாலையில் பணிபுரியும் ஆண்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அவங்க எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. 47ன்ற நம்பர் அது. அந்த இரண்டாவது நிறை முதலாவது நிரல் பார்த்திங்கன்னா அது ஆண்களை குறிக்குது, அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம், சரிங்களா.